பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னாலும் 48 நாள் தொடர்ந்து இந்த விரதம் இருங்க. கண்டிப்பா அது நடக்கும். அது என்ன விரதம், எந்த தேவதாவை நோக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாளை நோக்கி, அகிலலோக அன்னையை நோக்கி 48 நாள் விரதம். அது என்னங்க 48 நாள் விரதம்? பொதுவா பாருங்க, இந்த 48 என்ன கணக்கு அப்படின்னா, ராசிகள் 12, நட்சத்திரங்கள் 27, கிரகங்கள் 9, மொத்தத்தையும் கூப்பிடுங்க 48 வரும். அந்த 48 தான் இதனோட ஒரு சூக்ஷ்மம். சரிங்களா? ஜென்ரலா சொல்லுவாங்க பாத்தீங்களா, 48 நாள் விரதம் இருங்க, 48 நாள் பத்தியம் இருங்க, 48 நாள் மருந்து சாப்பிடுங்க, 48 நாள் பூஜை செய்யுங்க, அது நடந்துரும். ஏன்னா அது கிரகங்களோட அமைப்பு மாறப்பெறும், கண்டிப்பா அது நடக்கும். பகவானோட கடாட்சம் கிடைக்கும், கண்டிப்பா அது நடக்கும். அதுதான் இந்த 48 சூக்ஷமும், அதுதான் இந்த 48 தாரக மந்திரம். புரியுதுங்களா? சோ இந்த வழிபாடு பாத்தீங்கன்னா 48 நாள் தொடர்ந்து செய்யணும். அந்த 48 நாள் தொடர்ந்து செய்யும் போது நீங்க என்ன வேண்டீங்க, உங்களோட வேண்டுதல் எதுவானா இருக்கலாம், அது நடந்தே தீரும். ஓகேங்களா? சோ அது உடனே இப்ப ஒரு சிலர் கேட்கறது உண்டு. இப்ப கொஞ்சம் விதண்டாவாதமா பேசணும் அப்படின்னா, நான் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன்ல ஒருத்தனா ஆறணும். 48 நாள்ல நடக்குமா? உங்களுக்கு பிராப்தம் இருந்தா நடக்குங்க. அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு பிராப்தம் இருக்கு, உங்களோட வழிபாடு உண்மையா இருக்கு, நீங்க தெய்வத்து மேல வச்சிருக்க ஸ்ரத்தை உண்மையா இருக்கு, அன்பு உண்மையா இருக்கு அப்படின்னா அவ உங்களுக்கு தரப்போற. இடையில நான் யாரு இது போய் நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்களா? சோ உங்களோட வழிபாடை பொறுத்து, உங்களோட ஆத்மார்த்தமா நீங்க எந்த அளவுக்கு தாயாரோட காலை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாயார் இதை தந்தே தீருவா. ஓகேங்களா? உலகத்திலே 2 சக்திகள் தான் பாத்தீங்கன்னா அதி உன்னதமான சக்திகள். ஒண்ணு ஈசன், எது கேட்டாலும் தருவா. அதாவது அவங்களுக்கு தான் சக்தி இருக்கு அப்படின்றதுல அவங்களுக்கு அந்த மனசு இருக்கு, எது கேட்டாலும் கொடுக்குற மனசு. ஓகேங்களா? ஈசனை சிவபதவியே கேட்டா கூட தந்துருவான், அந்த அளவுக்கு ஒரு மனசு. அடியாருக்கு அடியவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரனை ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒண்ணு நான் என்ன மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி கூட இருக்கும். ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு 100 நாள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்குள்ள ஒரு கருணை வந்துடும், ஒரு தயை வந்துடும். அதாவது எந்த உயிரையும் வெறுக்கணும்னு தோணாது. அவங்க எவ்வளவு ஒரு மோசமானவங்களா இருந்தா கூட நம்ம அவங்கள வெறுக்க மாட்டோம். இதுதான் பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு. தெரியாமையா சொன்னாங்க அன்பே சிவம் அப்படின்னு. சிவனை கும்பிட கும்பிட நம்ம மனசும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும், ரொம்ப தயாளுவும் ஆயிடுவோம். அதுக்கு அடுத்து இன்னொரு கடவுள் எது கேட்டாலும் தருவார். அது யாருன்னா அம்பாள். அம்பிகை ஈசனோடவே இருக்கிறதுனால 100 நாள் கும்பிட்டாலே நம்மளுக்கு அந்த தயால குணம் வருது. அம்பிகை கூடவே இருக்கிறா, அப்ப அவளுக்கு அந்த தயால குணம் வராதா? சோ அம்பிகைக்கு அந்த தயால குணம் உண்டு, எது கேட்டாலும் தருவா. அதாவது விதிக்கு எதுக்குமே கட்டுப்படாதவ தாயார். ஓகேங்களா? அகிலலோக அன்னை இல்லையா? சோ நம்ம எல்லாரும் அவளோட குழந்தைங்க அப்படின்றதுனால பொதுவா பாருங்க, தாய் மனம் யாருக்கும் ஒப்பிடவே நம்ம முடியாது. அந்த மாதிரி தாய் மனத்துக்குன்னே பாத்தீங்கன்னா அதீத ஒரு கருணை, தயாளு தன்மை எல்லாமே உண்டு. எதுவா இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யணும். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், என் குழந்தை என்னைக்குமே நான் செத்த பின்னாடியும் கஷ்டப்படக்கூடாது. என் குழந்தைக்கு என்னென்னலாம் வேணும் நான் அத்தனையும் சேர்த்து வச்சுட்டு தான் நான் சாகணும். என் குழந்தை சின்ன விஷயத்துல கூட அவங்க வருத்தப்படக்கூடாது. இப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம தாயாருங்க, இல்லைங்களா? சோ நம்ம மனுஷ பிறப்பி நம்மளுக்கே பாத்தீங்கன்னா மனுஷ பிறவி நம்மளுக்கே இவ்வளவு எண்ணம் இருக்கும்போது அன்னைக்கு எப்படி இருக்கும்? அவ நம்ம என்ன கேட்டாலும் தருவா, ஆத்மார்த்தமா கேட்டா சரி. சோ இந்த வழிபாடு அம்பிகையை போற்றும் விதமா அமையுங்க. அம்பிகையை நோக்கி விரதம் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த 48 நாள் வழிபாடு. இது ஆரம்பிக்கிற நாள் என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, ஒரு சுப தினமா பார்த்து ஆரம்பிச்சுக்கோங்க. அஷ்டமி, நவமி இதெல்லாம் வேண்டாம். ஒரு சுப தினம் உங்களுக்கு என்னைக்கு சௌரியமோ அன்னைக்கு. என்ன கேட்டா பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிங்க, ரொம்பவே விசேஷமா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எது செஞ்சாலும் அதனோட பலன் பாத்தீங்கன்னா ஒரு என்ஹான்ஸ் ஆகும், பல மடங்கு பெருகும். அதனால தாயார்களுக்கு உகந்த வழிபாடு என்னைக்கு ஆரம்பிக்கலாம்னா பௌர்ணமி. பௌர்ணமி எப்ப ஆரம்பிக்கலாம்? பொதுவா காலையில நம்மளுக்கு ரொம்ப பிஸியா இருப்போம், பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்கிறது இல்ல. எனக்கே பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் செய்ய டைம் கிடையாது. சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி. அப்ப நீங்க சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நைட்டு 11 மணி வரைக்கும் அம்பிகையே வழிபட ஏற்ற நேரம், காலம் எல்லாமே சொல்லலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி இல்ல பிரம்ம முகூர்த்தம் என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுல எந்த தாயாரோட போட்டோ இருக்கோ, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. இப்ப நிறைய பேர் என்ன கேட்கறது உண்டு, உங்க வீட்டுல என்னம்மா அம்பாள் போட்டோ இருக்கு அப்படின்னா, மேடம் சமயபுரம் மாரியம்மன் இருக்கு மேடம் அப்படின்னு. சமயபுரம் மாரியம்மன் அவ அம்பாள் கிடையாது, அவ ரிஷி பத்னி ரேணுகா தேவி, அவ அம்பாள் கிடையாது. சரிங்களா? அம்பாள்ன்றது பார்வதி, பார்வதியினோட ஸ்வரூபம்.
பார்வதி எந்த சுரூபத்துல இருந்தாலும் பார்வதியை நீங்க வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு கிளைண்ட் என்ன கேட்டாங்க, மேடம் அம்பாள் போட்டோ வைக்க சொன்னீங்க, நான் லட்சுமி போட்டோ வச்சீங்க. அம்பாள் பார்வதி, மகாலட்சுமி இல்ல. மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அம்பாள்னு சொல்ல மாட்டோம். பார்வதி தான் சுயம் அம்பாள். அப்ப இது பார்வதியை நோக்கி இருக்கிற வழிபாடு. துர்கையா இருந்தாலும் சரி, பார்வதியா இருந்தாலும் சரி, பார்வதியினோட அவதாரம். அப்ப என்ன கேட்டா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, எந்த அம்மனோட போட்டோ நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அம்மனோட போட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும். நம்ம வடக்கு பார்த்தா மாதிரி உட்காரணும். உட்காரும் போது கீழே வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு துணி இல்ல மஞ்சள் துணி விரிப்பு போட்டு அதுல உட்காரணும். தாயாருக்கு விளக்கு வைக்கணும். அந்த விளக்கு எப்படி வைக்கணும்னா, ஒரு பெரிய மண் பிளேட்டு, அந்த மண் பிளேட்ல வேப்பில 2 கொத்து கொத்தா அந்த பெரிய பெரிய குச்சோட வைக்காதீங்க, வேப்பில அழகா அடுக்கி அதுக்கு மேல விளக்கு வைக்கணும். விளக்குல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெய் போடுறது விசேஷங்க. இல்லைங்க நெய் முடியாது அப்படின்னு சொன்னீங்களா, நம்ம வந்து எள்ளெண்ணெய், நெல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நெல்லெண்ணெய் போட்டு இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெய் போட்டு விளக்கு ஏத்திக்கலாம். ஓகேங்களா? விளக்கேத்தி என்ன திரிங்க போடுறது அப்படின்னு கேட்டீங்களா, என்ன கேட்டா சிகப்பு திரி, சிவப்பு திரி இல்லைன்னா மஞ்சத்திரி, மஞ்சத்திரி இல்லைன்னா சாதா பஞ்சு திரி. ஓகேங்களா? அதை போட்டு விளக்கேத்திக்கோங்க. விளக்கேத்திட்டு அந்த விளக்குல மறக்காம 2 கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுருங்க. இது பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீங்க வழிபாடு பண்ணணும். தாயாருக்கு என்ன நிவேதனம் பண்ணணும்? நாள் ஆரம்பிக்கிற அன்னைக்கு கண்டிப்பா சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கல் நிவேதனம் செஞ்சு வச்சுட்டீங்க. இவ்வளவே செய்யுங்க. நல்லா இவ்வளவுலாம் செய்யணும் இல்ல, செஞ்சு வச்சுட்டு தாயாரோட மந்திர பாராயணம் பண்ணணும். நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியா வந்து படிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிராமி அந்தாதி தான். அபிராமி அந்தாதி வந்து பாருங்க, கணவன் மனைவிக்கு அன்பு நீடிக்க, பிரிந்த கணவன் மனைவி சேர, தொழிலில் முன்னேற்றம் அடைய, இப்படி பல விஷயத்துக்கு 100 விஷயத்துக்கு ஒவ்வொரு பாடல் இருக்கிறது அபிராமி அந்தாதி. கடைசியா 100 பையனை படிக்க மறக்க கூடாது. இது தொடர்ந்து 48 நாள் நீங்க படிச்சு வர, நீங்க என்ன கேக்குறீங்க அது நடக்கும். ஆரம்பிக்கிற அன்னைக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, அம்பாள் கோயிலுக்கு போகணும். அம்பாளுக்கு ஒரு பூ வாங்கிட்டு போய் கொடுக்கணும். பொதுவா அம்பாளுக்கு பூ சாத்துறது சிகப்பு கலர் பூ சாத்திக்கோங்க. அம்பாளுக்கு பூ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு, அர்ச்சனை கொண்டு போய் கொடுத்துட்டு, அம்பாள் கிட்ட சொல்லிட்டு வாங்க, அம்மா உன்னை நோக்கி நான் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறேன். 48 நாள் தொடர்ந்து செய்யணும். என்னோட விரதம் பூர்த்தி ஆகணும். என்னோட வேண்டுதல் நிறைவேறணும். நீ இருந்து நீயே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. நீயே அதுக்கு துணையா இருந்து இந்த விரதத்தையும் இந்த பூஜையும் நடத்தி கொடு அப்படின்னு வேண்டின்னு வரணும். முடிக்கிற அன்னைக்கு, அம்மா நான் முடிச்சிட்டம்மா, நீ எனக்கு பார்த்து எனக்கு எது நல்லதோ நீ செய் அப்படின்னு தாயார்கிட்ட சொல்லிட்டு வரணும். இப்ப விரதம் இருந்து பூஜை அப்படின்னா பொதுவா 48 நாள் இருக்கும்போது ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறது விசேஷம். 6 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து 6 மணிக்கு மேல ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறது விசேஷம். இது எல்லாராலையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ரீசன் என்னன்னா, அவங்கவுங்களோட உடம்பு தினுசு மருந்து சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. உடம்பு வந்து ஒத்துழைக்காத மனுஷங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நேரம் காலையில மட்டும் இருக்கலாம். காலையிலயும் ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்லைங்க எங்களால விரதம்லாம் முடியல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, திவ்யமா 3 நேரமும் சாப்பிடுங்க. அம்பாளை நோக்கி வழிபாடு பண்ணுங்க. பூஜையை திருப்திகரமா முடிங்க. லேடிஸ் இப்ப நடுவுல தீட்டு காலங்கள்ல என்ன பண்றது? இப்ப 20 நாள் முடிச்சிட்டீங்க, 21ஆவது நாள் தீட்டு நாள். அந்த 21ஆவது நாள்ல இருந்து 5 நாள் 6 நாள் உங்களுக்கு எத்தனை நாள் வந்து வீட்டு விளக்குனாலும் அத்தனை நாள் விட்டுட்டு மறுநாள் தலை குளிச்சுட்டு வீட்டுக்கு ஃபுல்லும் கோமியம் தெளிச்சுட்டு திருப்பி இந்த வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக மொத்தம் 48 நாள் முடிங்க. முடிச்சுட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அதை ஆத்மார்த்தமா தாயார்கிட்ட கேளுங்க. தாயார் நீங்க என்ன கேக்குறீங்களோ உங்களோட பக்தியினோட ஒரு வீரியத்தை பொறுத்து கண்டிப்பா நிறைவேற்றி தருவா. சோ இது வந்து பாருங்க, என்னோட நிறைய கிளையன்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகளுக்கு, அதாவது அவங்களோட ஜாதக ரீதி அந்த நேரத்துல அம்பாளை கும்புறது ரொம்ப சாதகமா இருக்கும் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு அந்த வழிபாடு கொடுப்போம். அந்த நேரத்துல அந்த ஒரு கிரக சூழ்நிலை முருகனை கும்புறது சாதகமா இருக்கணும், அப்ப முருக வழிபாடு கொடுப்போம். அந்த நேரம் அந்த கிரக சூழ்நிலை ஆஞ்சநேயரை கும்புறது சாதகமா இருக்கும், அப்ப ஹனுமன் வழிபாடு கொடுப்போம். இப்படி ஹாரோஸ்கோப் ரீதியா நாங்க பார்த்து சொல்லுவோம். ஆனா வந்து இப்ப உங்களுக்கு வந்து நாங்க அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? சோ பொதுவா நாங்க சொல்லும் போது இந்த மாதிரி பூஜைகள் நிறைய பேர் கொடுத்து நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணி பலனடையணும் அப்படின்றது நான் வந்து ஆசைப்படுறேன். ஸோ இந்த வழிபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.